அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை, இபிஎஸ் உள்ளிட்டோருக்கு எதிரான புகாரில் விரிவான விசாரணை நடப்பதாக கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என் ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில், அதிமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், விருதுநகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணை விதிகளின்படி கட்டப்படவில்லை என்றும், 11 மருத்துவக் கல்லூரிகளுடன் கூடிய மருத்துவமனைகளை கட்டியதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுமான நிறுவனங்கள், அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கூட்டு சதி செய்து கோடிக்கணக்கில் பொதுமக்கள் பணத்தை சுருட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது டெண்டர் மற்றும் கட்டுமானத்தில் முறைகேடு என 2 விதமாக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 பேர் அடங்கிய நிபுணர் குழு அமைக்கப்பட்டு கட்டுமானங்கள் குறித்து ஆய்வு நடைபெறுவதாகவும் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு மனுதாரர் தரப்பில் திருப்தி தெரிவித்ததால் மனுவின் விசாரணையை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.